ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலெக்ஸோட ஹெட்லாம்புக்கான ஒரு ப்ரொஜெக்டர் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இது ஒரு நார்மல் ப்ரொஜெக்டர் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு லேசர் புல்லட் சீரிஸ்க்கான ஒரு ப்ரோ புல்லட் சீரிஸ்க்கான ஒரு ப்ரொஜெக்டர் டைப் தான் அது. 110 வாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பீம்லையும் 120 வாட் ஃபார் ஹை பீம்லையும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பவர்ஃபுல் ஹெட்லாம்ப் ப்ரொஜெக்டர் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைக்கு வந்து ஒரு i20 எலைட் வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் கண்டிஷனில் இருக்கு இந்த டூம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆல்டர்னேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூமை வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டு உன்னாயோட ஜென்யூன் பார்ட் டூம் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் ஒரு கன்வர்ஷனுமே பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் இந்த மாதிரி அன்சீல் பண்ணி இந்த இடத்துல டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப்கான ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரொஜெக்டர் வந்து இன்ஸ்டால்மே பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு ஃப்ரெஷ் டூம் தான். ஸோ ஒரு பிராண்ட் நியூ டூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்றோம். ஸோ இந்த குரோம் பார்ட்ல வரக்கூடிய அத்தனை இடமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா டீக்ரோம் பண்றோம். அந்த கீழே ஒரு லோவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோம் பார்ட் வரும். அதுவும் நம்ம வந்து டீக்ரோம் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிகேட்டர் கப் வரும். ஸோ அதுவுமே நம்ம டீக்ரோம் பண்ணி இதுல அவுட்புட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஒரு போட்டியான ஒரு கன்வெர்ட்டர் டூம் தெரியும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெயிலெக்ஸோட பவர்ஃபுல் ப்ரோ புல்லட் சீரிஸ்க்கான ப்ரொஜெக்டருமே வந்து நம்ம இன்ஸ்டால்மே பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதோட கம்ப்ளீஷன் எப்படி இருக்கு, ஸோ இந்த லைட்டோட ஒரு ஓவரால் கம்ப்ளீட் ஒரு அவுட்புட்டும் அண்ட் தென் நம்ம அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டோட அவுட்புட்டையும் வாங்க எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரொஜெக்டரை மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லோ பீம் மட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஸோ உங்களுக்கு ஹை பீம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் ரனில் ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பாட்டுமே கிடைக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சுவிச் ஆன் பண்ணுறேன். இது லோ பீம் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம். 300 மீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் அவுட்புட் இருக்கும். ஸோ என்டையரான அந்த டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான் வந்து கேட்ச் ஓவர் பண்ணி கொடுக்குது. மீன்வைல் நல்ல ஒரு அவுட்புட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ லைட்டை கம்ப்ளீட்டாக திரும்பியும் சுவிச் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ சுவிச் ஆன் அண்ட் தென் ஹை பீம். ஸோ இப்போ நம்ம ஹெட்லைட்டில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ ஹெட்லைட்டில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஸோ ஆப்போசிட்டில் வரும் நல்லா டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஃபால்ட்டாக இந்த ப்ரொஜெக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது செட்டப் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் டில் த கிரவுண்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால என்டையர் ரோடோட இந்த லைட்டோட சீம் வந்து டில் த கிரவுண்ட்லேயே ட்ராவல் ஆகிறதுனால ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எந்த விதமான ரோடு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ ஹை பீம் போடும்போது வந்து பார்த்தா நம்ம வந்து ஹைவேல மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை பீம் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வரும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணக்கூடிய அத்தனை லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம லைட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அத்தனை வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் ப்ரொஜெக்ட்ஸுமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரியான ப்ரொஜெக்டர்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ரைஸ் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.